தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு ஒழுங்கு அவசியம். இதுதான் தலைப்பு. ஒரு ஸ்கூல்ல ஒரு பிள்ளைகள் படிக்கணும்னா போட்டுட்டு போகிற யூனிஃபார்ம் கரெக்டாக இருக்கணும். பேண்ட் கரெக்டாக போட்டிருக்கேன், சட்டை தானே வேறு, அப்படிலாம் சொல்ல முடியாது. ரெட்டை சடைனா ரெட்டை சடை தான் போட்டுட்டு போகணும். இந்த டைமிங்னா இந்த டைமுக்குள்ளே தான் போகணும். அப்போ தான் அந்த மாணவியோ அந்த மாணவனோ அந்த பள்ளியிலே படித்து நல்ல பேரை வாங்க முடியும். இதே மாதிரி தான் இந்த பூமியிலையும் கர்த்தர் நமக்கு சில ஒழுங்குகளை வைத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய குடும்பங்களை எடுத்துக்கொண்டா ஒழுங்கு இல்லாமல் வாழ்றாங்கங்க. அதனால தான் அவங்க வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. ஒழுங்குனா என்ன? எதையுமே அவங்க சரியாக செய்வதே கிடையாது. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்வாங்க, அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுவாங்க, அவங்க எங்கே போகணும்னு நினைக்கிறாங்களோ யோசிக்காமல் போய்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அநேக இந்த வாலிப ஜெனரேஷனை பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா அவங்க தூங்குறதெல்லாம் 1 மணிக்கு மேலே தான் தூங்குறாங்க, எந்திரிக்கிறதெல்லாம் காலையில் 10 மணிக்கு மேலே தான் எந்திரிக்கிறாங்க. ஒரு ஒழுங்கே இல்லை. தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் ஆதியாகமம் 1வது அதிகாரம் அதன் 2வது வசனத்தை வாசிப்போம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. போதும். இந்த பூமி முத எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருந்தது. இதைத்தான் ஆண்டவர் ஒழுங்காக மாற்றி அமைத்தார். ஆமென். ஒரு கடையில் போய் இட்லி வாங்கினோன்னா கூட என்ன கொடுப்பாங்க? சட்னி கொடுப்பாங்க, சாம்பார் கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒழுங்கின்மை இருக்குது. நீங்கள் நேரத்துக்கு எந்திரிக்க மாட்டீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்க, எப்படி வேணாலும் நடந்துக்குவீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டுப்பாடு இருக்காது, ஒரு டைம் டேபிள் இருக்காது. நான் என்ன நினைக்கிறேங்கிறது எனக்கே தெரியாது பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு இஷ்டத்துக்கு நீங்கள் வாழ்ந்துட்டே இருக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெறுமை இருந்துக்கிட்டே இருக்கும். சில நேரம் நீங்கள் ஒரு பணக்காரராக இருக்கலாம், ஓகேவா, நீங்கள் பணம் பெருத்தவர்களாக நீங்கள் இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ள சமாதானம் இருக்காது, உங்களுக்குள்ள ஒரு திருப்தி இருக்காது. சில நேரம் நீங்கள் ஆசீர்வாதத்துக்காக பிரயாசப்படலாம், ஆனால் அந்த ஆசீர்வாதம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அது ஒரு நிரப்பாத ஒரு வெறுமையை உண்டாக்குகிறதா இருக்கும். நல்லா புரிந்துக்கோங்க, ஒழுங்கு இருக்கிற இடத்துல திருப்தி இருக்கும். இயேசு கிறிஸ்து அந்த கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் அந்த கற்சாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள், இப்பொழுது அந்த தண்ணீரை எடுத்து எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுங்கள். அப்போ உங்க ஒரு அற்புதம் நடக்க போகுது. ஒரு ஒழுங்கு இருக்கு. அந்த கற்சாடியில தான் நான் நிரப்பணுமா, நான் நேரம் அங்க இருக்கிற தண்ணி எடுத்து அப்படிலாம் இல்லை. கற்சாடியை முதல்ல கொண்டு வா, அதுல தண்ணீரை நிரப்பு. அப்போ ஆண்டவருடைய காரியம் எப்பொழுதுமே ஒரு ஒழுங்கு நிறைந்ததா இருக்கிறது. இந்த பூமியை கூட அவர் பார்க்கிறாரு, ஒழுங்கின்மையா இருக்குன்னு சொல்லிட்டு பூமியை தேவன் சகலவற்றையும் உண்டாக்கி ஒழுங்குபடுத்தினார். ஆதியாக 1:4 வாசிங்கன்னா அங்க வெளிச்சம் இருள். வாசிமா. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் ஒரு ஒழுங்குபடுத்துறாரு. என்ன ஒழுங்குபடுத்துறாரு? வெளிச்சத்தையும் இருளையும் பிரித்து வைக்கிறார். இந்த இருளும் வெளிச்சமும் ஒன்னா இருக்கக்கூடாது. இருளை தனியாகவும் வெளிச்சத்தை தனியாகவும் பிரித்து வைக்கிறார், ஒரு ஒழுங்குபடுத்துகிறார். இவ்வளவு நேரம் இருள் இருக்க வேண்டும், எதற்காக? மனிதன் நிம்மதியாய் தூங்குவதற்காக. இவ்வளவு நேரம் வெளிச்சம் இருக்க வேண்டும், எதற்காக? மனிதன் தன்னுடைய வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காக. பெரிய பெரிய நகரங்கள் இருக்கிறவங்களுக்கு அது புரியும் நான் நினைக்கிறேன். இரவு முழுவதும் ஆட்டம் போடுறது, நைட் 2 மணி 3 மணி வரைக்கும் கிளப்ல இருந்து ஆட்டம் போறது, தூங்குறது இல்லை. வீட்டில் இருக்கிற நம்ம பிள்ளைகள் 12 மணி வரைக்கும் மொபைல் பார்க்கறது. கேட்டால் ஈஸியாக சொல்லிடுறாங்க, தூக்கம் வர மாட்டேங்குது பாஸ்டர். தூக்கம் ஏன் வர மாட்டேங்குது? நீ ஒழுங்கா இல்லை, அதனால உனக்கு என்ன வர மாட்டேங்குது? தூக்கம் வர மாட்டேங்குது. இங்க பார்க்கிறோம், ஆண்டவர் இதை பிரித்து வச்சதற்கான நோக்கம் என்னன்னா, இந்த நேரத்தில் மனுஷன் இப்படி செய்ய வேண்டும், இந்த நேரத்தில் மனுஷன் இப்படி செய்ய வேண்டும். ஒரு வைத்தியரை சந்திச்சு அவர்கிட்ட பேசும்போது அவர் சொல்றாரு, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நிறைய வியாதிகளுக்கு என்ன காரணம்னா நம்ம சரியான நேரத்துக்கு தூங்காதது தான். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், ஐயா எத்தனை மணிக்கு தூங்கணும் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்றாரு, 9-9:30 உங்கள் படுக்கைக்கு நீங்கள் என்ன செஞ்சிடணும்? போயிடணும். நீங்கள் 7 மணிக்கெலாம் சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு 9:30 தூக்கம் வரும். அவர் சொல்கிறார், 7 மணிக்கு சாப்பிட்டா தான் எத்தனை மணிக்கு தூக்கம் வரும்? நம்ம 7 மணிக்கு தான் என்ன பண்ணுவோம்? என்ன சமைக்கலாம் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுறது எத்தனை மணிக்கு?
7 மணிக்கு. ஆனால் அவர் சொல்கிறார் 7 மணிக்கு நீங்கள் சாப்பிடணும். நம்ம 7 மணிக்கு யோசிக்க ஆரம்பித்தவங்க 8:30 மணிக்கு நம்ம கண்டுபிடிச்சி 8:30 மணிக்கு மேலே தோசை மாவு வாங்க பல தெருக்கள் அலைஞ்சி கடைசியாக 9 மணிக்கு கடைசி மாவை 10வது தெருவில் கண்டுபிடிச்சி வாங்கி அதை கொண்டு வந்து பார்த்தா பொரிகடலை வாங்க மறந்துட்டோமேன்னு சொல்லி அதுக்கப்புறம் பொரிகடலை வாங்க பயலை 2 திட்டி அனுப்பி கடைசியில் 10:15 இட்லி வாயில் வைப்போம். நம்ம எத்தனை மணிக்கு தூங்குவோம்? அப்போது நம்ம பிரயாசப்படாமல் ஒரு ஒழுங்குக்குள்ளே நாம் பிரயாசப்படாமல் ஒரு ஒழுங்குக்குள்ளே கொண்டு வரவோ நம்மளால் முடியாது. நீங்கள் மத்தியானம் சாப்பிட்டு முடித்த உடனே இன்னைக்கு நைட்டு என்ன செய்யலாங்கிற ஒரு திங்கிங்குள்ளே அப்போவே வந்தால் தான் அந்த காரியத்தை உங்களால் செய்ய முடியும். அது மட்டுமல்ல, ஆதியாகமம் 1:9 ஜலத்தை வேற வெட்டாந்தரையாக வேற கர்த்தர் பிரித்து வைத்திருக்கிறார். இந்த வசனங்களெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஆண்டவர் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். நீங்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கிறீங்களா? நான் அடிக்கடி எங்கள் வீட்டில் பேசுவோம், நானும் எப்சிலாம். கட்டில் எது பீரோவில் எதுனே தெரிய மாட்டேங்குது எப்சி. கட்டில் பூரா துணியாக கிடக்குது, எங்கே தான் இருக்கிறோன்னே நமக்கு தெரியல. உடனே எப்சி சொல்லலாம், நீங்கள் ஒரு ரூமை வச்சுக்கிட்டு பெருசாக பேசாதீங்க, 2 ரூம் கொடுங்க, நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி காட்டிடுறோம் அப்படின்னு ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி சமாளிச்சிருவாப்புல. அப்போது உங்கள் வீடுகளையும் அப்படித்தான் ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும். என்ன இருக்க வேண்டும்? கிச்சனுக்குள்ளே வந்தால் கிச்சனில் அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல தான் இருக்கணும். பாத்ரூமுக்கு போனால் பாத்ரூமில் என்ன இருக்கணுமோ அது அங்கே இருக்கணும். உங்கள் டைனிங் டேபிளில் வந்தால் அது அங்கே இருக்கணும். உங்கள் சோபாவில் வந்தால் என்ன பொருள் இருக்கணுமோ ஒரு ஒழுங்குபடுத்தி வைக்கணும் உங்கள் வீட்டை. எதற்காக அப்படின்னு கேட்டால், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக. அல்லேலூயா. பெறுவதற்காக நீங்கள் சில காரியங்களை ஒழுங்குபடுத்தி வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் முதல்ல பூமியை ஒழுங்குபடுத்திட்டு தான் 2வது பூமியை தேவன் ஆசீர்வதித்து உண்டாக்கி வைக்கிறார். நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா, உங்கள் குடும்பத்தை ஒழுக்கமாக வச்சுருந்தீங்கன்னா, எல்லாத்தையும் கரெக்டாக நடத்துகிறவங்களாக இருந்தால் உங்களை தேடி ஆசீர்வாதம் வரும். தேவன் படைப்பதற்கு ஒரு காலத்தை வச்சிருந்தாரு. அதே மாதிரி ஆதியாகமம் 2:2 வாசிங்க. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். இப்போ ஆண்டவருக்கு ஓய்வு தேவையா மஞ்சு? யாருக்கு ஓய்வு தேவை? அவருக்கு ஓய்வு தேவையா? 6 நாள் வேலை பார்த்துட்டு ஒரு நாள் அவர் ஓய்ந்திருக்கும்படியாக செஞ்சிருக்கிறார். அப்படின்னா ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்னா, நீ எவ்வளவுதான் உழைச்சாலும் எவ்வளவுதான் ஓடினாலும் உனக்கு ஓய்வு தேவை. நம்ம மக்கள் 2 கேட்டகரியில் இருக்கிறாங்க. ஒரு சிலர் ஓய்வில் மட்டும்தான் இருப்பாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. ஒரு சிலர் வேலை மட்டும்தான் செய்வாங்க. உட்கார்றா, நிம்மதியாடுறா, ரெஸ்டாரண்ட், காசு வேணும், அங்கே கட்டணும், இங்கே கட்டணும், ஓடிக்கிட்டே இருப்பான். நிறைய குடும்பத்தை நான் பார்க்குறேன், அவங்க வாழ்க்கையில் அவங்க வாழவே இல்லை. அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு எந்திரத்தை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. தங்களுடைய பிள்ளைகளோட உட்கார்ந்து நேரம் செலவிடுவது கிடையாது, தன்னுடைய மனைவிக்காக நேரம் ஒதுக்குவது கிடையாது, தன்னுடைய குடும்பமாக உட்கார்ந்து அவர்கள் ஓய்வெடுப்பது கிடையாது, ஏதாவது டிவியில் பார்த்து சந்தோஷமாக சிரிப்பது கிடையாது, பிள்ளைகளோட உட்கார்ந்து சில காரியங்களை பேசி மகிழ்வதே கிடையாது. அவங்களுக்கு தேவை, நான் கரெக்டாக இருக்கேன், ஓடிக்கிட்டே இருக்கிறேன். நான் இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருப்பேன், பழைய யூடியூப் வீடியோவில் இருக்கும். குடும்பத்துக்காக பேசும்போது, நீங்கள் ஒரு செடி வாங்கிட்டு வரீங்க, ஒரு செடி வாங்கிட்டு வந்து அதை உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நட்டு வச்சிட்டீங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியுது, இந்த வழியில் நிறைய ஆடுகள் போகுது, நிறைய மாடுகள்லாம் போகுது, அதனால் இந்த செடியை தின்றுமேன்னு சொல்லிட்டு வேகமாக நீங்கள் கடைக்கு போய் அதுக்கான உரத்தையும் அதுக்கு பாதுகாப்பான வேலைகளையும் ஆயத்தம் பண்ண போகிறீங்க. அப்புறம் வந்து பார்க்குறீங்க, செடியே இல்லை. ஏன் இல்லை தெரியுமா? நீங்கள் என்ன ஞானமாக பண்ணியிருக்கணும் தெரியுமா? முதல்ல வேலி அமைத்து விட்டு அதுக்கப்புறம் செடியை நட்டு இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் சம்பாதிக்கணும் ஓடுறாங்க. சம்பாதிச்சுட்டு வரும்போது பிள்ளைகளாகவே இல்லை. புரியுதா நான் சொல்றது? அதுக்கப்புறம் சம்பாதிச்ச பணத்தை கொண்டு வந்து பிள்ளைகள்கிட்ட கொடுத்தா அது தாறுமாறான வாழ்க்கைக்குள்ள போயிருக்கு. ஏன்னா அவங்க பிள்ளைகளை கவனிக்கல. சம்பாதிக்கணும், இந்த வயசுல சம்பாதிக்கணும், ஓடி சம்பாதிச்சதுக்கு அப்புறம் பிள்ளைகள் சரியில்லாம போயிட்டாங்க. அப்ப முதல்ல என்ன பண்ணணும்? பிள்ளைகளை ஒழுக்கமா வளர்த்தீங்கன்னா நீங்க சம்பாதிக்கிறத அந்த பிள்ளைகளே ஆசீர்வாதமா மாற்றி கொடுப்பாங்க. ஆமென், அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார்.
எங்கே தான் போனாலும் எங்கே தான் வந்தாலும் நான், எப்சி, ஏஞ்சல், ஜாக்கு, எங்கள் அம்மா எல்லாரும் உட்காந்து ஒன்றா தான் சாப்பிடுவோம் இன்னைக்கு வரைக்கும். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை கூட ஒரு கெஸ்ட்டு வந்திருந்தார். என்ற சொன்னார், பாஸ்டர் என் கூட சேர்ந்து சாப்பிடுங்க, என் கூட சேர்ந்து கம்பெனி கொடுக்கனாரு. விருப்பம்தான், இருந்தாலும் அவங்க எல்லாம் காத்துட்ருக்குறாங்களே, பிரதர் நீங்கள் நல்லா சாப்பிடுங்க அப்புறமா நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலியாக உட்காந்து தான் நாங்கள் சாப்பிடுவோம் என்றைக்குமே. அப்படி நீங்கள் யாராவது சாப்பிட்ருக்கீங்களா? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். நீங்கள் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிக்கோங்க, நீங்கள் குடும்பமாக உட்காந்து தான் சாப்பிடணும். அதே மாதிரி குடும்பமாக சமைக்கவும் நேரம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மனைவியோட சேர்ந்து சமைச்சு பாருங்கள், அதோடைய சுகமே தனி சுகம். வெங்காயம் உரித்து, பூடு உரித்து, அப்படிலாம் செஞ்சும்போது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, இவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, அப்படியே ஒரு ஐக்கியம் அந்த இடத்துல, குடும்பம் ஐக்கியத்திற்குள்ளே வரும். ஆமேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு ஊர் சுத்த போயிடுவார், எங்கே போகிறாருன்னே தெரியாது, ஆனால் பரபரப்பாகவே போவார். அப்படி போனால் தான் வீட்டை விட்டு சீக்கிரமாக போக முடியும் அப்படின்ட்டு ஊர் அப்படின்னு இப்போ கிளம்பிடுவார். அந்த அம்மா நினைக்கும் அவர் எங்கேயும் போயிருக்க மாட்டார். போய் அந்த தெருமுனையில் ஒரு டீயை குடிச்சிட்டு 2 சுற்றிட்டு அப்படியே வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் பரபரப்பாக வருவார். என்ன சமைச்சிட்டியா, என்ன பண்ணிட்டேன்? அந்த அம்மா ஒத்தால வெங்காயம் உரிச்சு, அதுவும் வெங்காயம் உரிக்கும் போது அது நம்மளை அழுக வச்சிரும். பார்த்துருக்கீங்களா? வெங்காயம் உரிக்கும் போது என்ன செய்யும்? அழுக வச்சிரும். ஸோ எப்பொழுதுமே நம்முடைய மனைவிக்கு நாம் கொஞ்சம் அதை பற்றி அடுத்து பேசுவோம். நான் இதை ஏன் சொல்ல வரேன்னா, எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு காலத்தை கொடுத்திருக்கிறார் மாதிரி குடும்பத்துக்கும் நீங்கள் நேரத்தை கொடுக்க வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. எதுக்கு குடும்பத்துக்கு? நம்ம குடும்பத்துக்கு, வேற யார் குடும்பத்துக்கு இல்லை, வேற ஏதோ ஒரு காரியத்துக்காக இல்லை, நம்முடைய குடும்பத்துக்கு நாம் நேரத்தை கொடுக்க வேண்டும். அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை நீங்கள் சரியான நேரத்தில் செஞ்சு முடிக்கணும். ஒரு அம்மா வேக வேகமாக கடைக்கு வராங்க, சமைக்கணும் அப்படின்ட்டு. என்னங்க 10 மணிக்கே சமைக்கணும்னு அவசரமா? அப்படி காலை சாப்பாடு பாஸ்டர். எத்தனை சாப்பாடு? நீ சமைக்கவே வேணாம், குழியை வெட்டி படுத்துரு உள்ள, நீலாம் ஒரு ஆளா அப்படின்னு. ஸோ நமக்குன்னு ஒரு நேரத்தை தேவன் எல்லாவற்றுக்கும் கொடுத்துருக்கிறார். காலை சாப்பாடுனா இத்தனை மணிக்கு சாப்பிடணும், மத்தியான சாப்பாடு இத்தனை மணிக்கு சாப்பிடணும், இரவு சாப்பாடு இத்தனை மணிக்கு சாப்பிடணும்னு வச்சதுனால அந்த நேரத்துக்கு சாப்பிடும்போது தான் நமக்கு ஆரோக்கியம் உண்டாகிறது. இந்த குணசாலியான ஸ்திரீன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. குணசாலியான ஸ்திரியை ஒரு கேள்வி. ஏன்னா நிறைய பேர் குணசாலியான ஸ்திரியா இருக்கிறது இல்லை, அதனால அதை கண்டுபிடிக்கிறது யாரு? அது ரேரு, ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்கிறது. சரி, நம்ம சர்ச்சுக்குள்ள கண்டுபிடிச்சவங்களாம் யாரு? ராஜேந்திர அண்ணனும் ராஜேஷ் தம்பியும் கையை தூக்குறாங்க. உங்க வீட்டில் சிசிடிவி கேமராவை பொருத்துவோம். நீங்கள் எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்பதை நாங்கள் பிக் பாஸ் வீடு போல லைவாக பார்க்க விரும்புகிறோம். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுங்கிற. ஸோ ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுக்கே மனைவிமார்களாக இருக்கிற சோபியாக்காவும் ஜாஸ்மினும் இன்னைக்கு மத்தியானம் அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுங்க. என்னம்மா, கையை தூக்கி உங்களை காப்பாற்றிருக்கிறாங்கல்ல. ஆமாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன், அது எல்லாராலையும் முடியாதுயா, ஒரு சிலரால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு வேத சாலமோன் சொல்கிறார். அவர் 1000 பேரை கல்யாணம் பண்ணிட்டு இதை எழுதுறாரு. எத்தனை பேரை கல்யாணம் பண்ணிட்டு? 1000 பண்ணதுனால தான் அவர் எழுதுறத கொஞ்சம் கரெக்டுனாங்க, இல்லைன்னா அவர் இதெல்லாம் சரியான ஏற்றிருக்க மாட்டாங்க. சரி, நீதிமொழிகள் 31:10. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. முத்துக்களை பார்க்கிலும். புளிய முத்தா? என்ன முத்துமா? உலகத்திலே விலையுயர்ந்த முத்து மாணிக்கம்லாம் இருக்குல்ல, அதை பார்க்கிலும் உயர்ந்தது. ஸோ ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாம தான் வாங்கிட்டு முடிக்கிறோம். ஆனால் அந்த குணசாலியான ஸ்திரியை பார்க்கும்போது நாம தான் கொடுக்கணுமா. அவளுடைய விலை, அவள் அவ்வளோ காஸ்ட்லி. ஏன்னா அவள் கரெக்டாக இருக்கா வாழ்க்கை, அவள் கரெக்டாக இருக்கிறதுனால குடும்பம் கரெக்டாக மாறுது. ஆமென். ஒரு மனைவி கரெக்டாக இருந்தால் அந்த குடும்பமும் கரெக்டாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அவ ஒரு புத்திசாலி இல்லாத ஒரு ஸ்திரியா இருந்தா அந்த குடும்பமே உடைஞ்சு போயிரும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த குணசாலியான ஸ்திரியை குறித்து அந்த நீதிமொழிகள் 31 நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் வீட்டில் போய் கணவனும் மனைவியும் உட்காந்து அதெல்லாம் ஒவ்வொன்றா தியானிச்சுக்கோங்க, அது உங்கள் வேலை. சரி, ஒன்று சொல்கிறேன். அந்த குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்னா, அதே 31:15 வாசிமா.
நம்பிக்கையே நீர்தானையா என் ஜீவன் நாட்களெல்லாம்.